இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திராட்சை தோட்ட ஓமைய நம்ம பல நேரங்களில் கேட்கிறோம், பல தடவை கேட்டிருப்போம். இப்ப கேட்டப்போ உங்க மனசுக்கு என்ன பண்ணுச்சு? நம்மளுடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய எண்ணங்கள் வேறு இல்லையா? முதல் வாசகத்துல படிச்சாங்க இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய எண்ணங்கள். நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நான் யாரையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய பார்வையில் எண்ணங்கள் வேறு. அன்பான ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே ஒரு தொழிலாளி வேலை செய்யறார். அந்த தொழிலாளி இன்ஜினியர். என்ன பண்ணுவாரோ அந்த முதலாளி என்னென்ன காரியங்களை கொடுக்கின்றாரோ அதற்கு ஏற்றார் போல எல்லா வீடுகளும் கட்டி கொடுத்து அவருக்கு கட்டி கொடுத்து தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிதான் காலங்கள் சென்று கொண்டு இருந்தாலும் அவர் காலப்போக்கில் ஒரு சிந்தனை வருது, நான் இத்தனை நாளா இன்ஜினியரா இருந்தேன், எனக்கு என்ன பயன் கிடைத்தது? அவருடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்க்கையில என்ன கிடைத்தது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அப்பொழுது என்ன பண்ணாருன்னா, நான் பேசாம ரிட்டையர்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் முடிவுக்கு வராரு. அப்படி வர்றப்போ ஆனால் அந்த முதலாளி அதை அறிந்து கொண்டு என்ன பண்ணாரு, எனக்காக கடைசி ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்கு கட்டி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து அந்த தொழிலாளிகிட்ட சொன்னாரு. அப்போ சொல்றாரு, உனக்கு வேண்டியது எவ்வளவு கொண்டு எவ்வளவு நல்லா கட்ட முடியுமோ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளிகிட்ட சொல்றாரு. அந்த இன்ஜினியரும் நல்லா கட்டுறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் கட்டின எல்லா வீடுகளும் எல்லாம் இதுவுமே வந்து நல்லபடியா கட்டிட்டு இருந்தார். கடைசியில இந்த வீடு கட்டும் பொழுது மட்டும் வேண்டாம் வெறுப்போட கட்டுறார். இருக்கிறதுலேயே மோசமான இது எல்லாத்தையும் போட்டு அவர் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சு முடிக்கிறார். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில அந்த முதலாளி வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டு சாவி எடுத்து இதான் உனக்கு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இவர் என்ன பண்றாரு, அநியாயமான முறையில் அதை வந்து வீடை வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பொறுப்பு இருக்கின்றது, தன்னுடைய கடமை எது என்பதை உணராமல் அவர் வந்து அநியாயமான முறையில் எவ்வளவு மோசமா கட்ட முடியுமோ கட்டினார். நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால், இன்றைக்கு வரக்கூடிய நற்செய்தி நிகழ்வையும் இந்த நிகழ்வை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் வேறாக இருக்கின்றது, கடவுளுடைய எண்ணம் வேறாக இருக்கின்றது. கடவுள் நினைப்பது ஒன்று, நாம் நினைப்பது ஒன்று. நாம் நினைப்பது எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நற்செய்தியை பார்ப்போம். காலையில நேரத்துல போறாரு, போயிட்டு வழியில பார்க்கிறாரு, வேலையாட்களை அமர்த்துறாரு, எல்லாம் அமர்த்தியாச்சு. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் எடுத்து அவர் சொல்லிடுறாரு, உனக்கு இந்த நாளுக்கான கூலி ஒரு தினாரி, ஒரு வெள்ளி காசு. இந்த நாளுக்கான கூலி உனக்கு ஒரு தினாரி. ஒத்துக்கிறாங்க. அந்த தொழிலாளி வராங்க, வேலை செய்யறாங்க. திருப்பி 9 மணிக்கு போறாரு, 11 மணிக்கு போறாரு, 12 மணிக்கு போறாரு, 3 மணிக்கு போறாரு. எல்லாத்துக்கும் உனக்கு ஏற்ற கூலியை நான் நமக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமர்த்தியாச்சு. கடைசியில் 5 மணிக்கு போறாரு. 5 மணிக்கு போறப்போ வேறு சந்தை வெளியில ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் வேலையே இல்லாமல், அவர்களை வேலையில் அமர்த்துறாரு. கடைசியில் அவருடைய மேற்பார்வையாளர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அவளுக்கு உண்டான கூலியை கொடு. என்ன, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு எவ்வளவு கூலி சொல்லணும்? ஒரு தெனாரி, ஒரு வெள்ளி காசு தான் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் அதே கூலி. இதை பார்த்தவர்கள் காலையில பார்த்தாதான் 9 மணிக்கு வந்ததாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, முணுமுணுக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில முணுமுணுக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ தெரியாதவர்கள், அடுத்தவர்களுக்கு நல்லா இருக்கிறார்கள், அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு இப்படி இருக்கின்றது என்று அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் நன்றாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் நான் வந்து அவர் ஆண்டவர் அந்த இலக்கு நான் கேட்பார், நான் நல்லவனாக இருப்பது உமக்கு பொறாமையா, நான் அவர்களுக்கு கொடுப்பதாக நம்ம கேட்க பொறாமையா அப்படின்னு சொல்லி கேட்பார். அன்பார்ந்தவர்களே, அப்போ இவருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் காலையில இருந்து நான் கஷ்டப்பட்டு நான் அந்த முதலாளிக்கு வந்து இவ்வளவு பயனை தந்திருக்கின்றேன், இவ்வளவு செய்திருக்கின்றேன், இவ்வளவு வேலையை செய்திருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை. அவர்கள் இவ்வளவு பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் என்னை விட அவன் அதிகமாக பெற்றுக்கொண்டானே அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே, பொறாமையினாலே அவர் என்ன பண்றாங்க, முணுமுணுக்கிறார்கள். நம்ம கிட்ட அந்த எண்ணம் இருக்கா? ஒரு சில நேரங்கள்ல நாம பிறரை பார்த்து ஏதாவது ஒரு வகையில பொறாமைப்படுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த முதல்ல வந்த தொழிலாளிகளை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கேயாவது முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றேனா? பிறரை பார்த்து அவர்கள் இப்படி இருக்கின்றார்களே, இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று நாம் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். சற்று சிந்திப்போம்.
புனித சின்னப்பர் சொல்லுவார், நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் கிறிஸ்துவுக்கு என்னுடைய உடல் ஆண்டவருக்கு உரியது. அப்போ இந்த உடல் ஆண்டவருக்கு உரியது என்றால் இந்த உடல் அனைத்துமே ஆண்டவருக்கு உரியவற்றை நாட வேண்டும். என்னுடைய எண்ணங்களை போல இல்லை, என்னுடைய சிந்தனைகளை போல, என்னுடைய நடத்தையை போல நான் வாழக்கூடாது. ஆண்டவருக்கு எது உகந்ததோ அதை நான் என்னுடைய வாழ்வாக்க வேண்டும். அதைத்தான் புனித சின்னப்பர் சொல்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்காக இறக்க வேண்டும். வாழ்ந்தாலும் இந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிப்பவனாக நான் இருக்க வேண்டும் என்று புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எதை தருகின்றோம்? நமக்கு ஆண்டவர் இந்த உடலை தந்திருக்கின்றார். இந்த நிலையற்ற உலகில் இந்த உடலை கொண்டுதான் நாம் நிலைவாழ்வதற்கு நாம் பயணம் செய்ய முடியும். இந்த நிலையற்ற உலகிலே நான் இந்த உடலை வைத்துக் கொண்டு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய எண்ணங்களாகட்டும், என்னுடைய செயலாக இருக்கட்டும், என்னுடைய சொல்லாக இருக்கட்டும், என்னுடைய நடத்தையாக இருக்கட்டும், இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கின்றன. இவை அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் தன்னுடைய வழியில் அழைத்து செல்வார். எனக்கு இருப்பதை பிறரிடையே நான் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா? நம்ம கேட்டப்போ சொன்னாங்க, எதிர்பார்ப்பு. எனக்கு எதிலும் எதிர்பார்ப்பு. ஒரு காரியம் செய்யும்போது எனக்கு இதுல என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதாயம் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்வது, அந்த எதிர்பார்ப்போடு உடைய வாழ்க்கையை நடத்தாதே, ஒன்றால் முடிந்ததை பிறருக்கு கொடுப்பதில் நீ நிலையாக அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் அளவற்ற விதத்தில் கொடுக்கின்றார். ஆண்டவருடைய பார்வையில் நாம் அனைவருமே சரிசமமானவர்கள் என்பதைத்தான் இன்றைய அந்த ஊமையாளர் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. என்கிட்ட இருக்கின்ற ஞானத்தையும் சரி, என்கிட்ட இருக்கின்ற அறிவையும் சரி, என்னுடைய நேரத்தையும் சரி, என்னுடைய குடும்ப சூழ்நிலையில அனைவருக்கும் நான் தந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய நேரமாக இருக்கலாம், என்னுடைய அன்பாக இருக்கலாம், என்னுடைய உழைப்பாக இருக்கலாம், இவை அனைத்தையுமே நான் என்னுடைய குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு அவர்களை வழி நடத்துகின்றேனா? இது மட்டும் இல்ல, வேற என்ன காரியத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் என்னுடைய குடும்பங்கள்ல நான் இருக்கின்ற பொழுது அதை முழு மனதுடனே செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா? ஒருவரை ஒருவர் தாங்கி அவர்களை எடுத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேனா? சற்று சிந்தித்தவர்களா நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஊமையில் வரக்கூடிய நிலத்திலாரை போல நாம் அனைவரையும் சரிசமமாக பார்ப்பவர்களாக, என்னுடைய ஆண்டவரே இது என்னுடைய எண்ணமல்ல, உன்னுடைய எண்ணமாக இருக்கணும், என்னுடைய செயலில் உன்னுடைய செயலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். பொறாமையால அழிந்தவர்கள் ஏறாலும், பொறாமை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே நாம வாழ்க்கையில முன்னேற முடியாது. விவிலியத்துல சொல்லலாம், யாரை சொல்லலாம்? தொடக்கத்தில் உள்ள காயின் ஆபேல் இல்லையா? தன்னுடைய சகோதரன் மேல பொறாமை கொண்டு அவரை கொலை செய்கின்றார். இரண்டாவது யாரை சொல்லலாம்? யாக்கோபு இல்லையா? அவருடைய 11 சகோதரர்கள் என்ன பண்றாங்க? இவர் நல்ல நிலைக்கு வராரு அப்படிங்கிறதுனால அவரை நாடு கடத்துறாங்க, கொலை செய்யணும் பார்க்குறாங்க. கடைசியில் அவர் கொண்டு போய் பாழ் இடத்துல தள்ளுறாங்க. இதுக்கு மேல சொல்லலாம், தாவீது அரசனை சொல்லலாம். தாவீது அரசன் என்ன பண்றாரு? கோலியாத்தை கொன்று ஒழித்து கொண்டு அவர் பெரிய அரசராக வருகின்றார். அதை தாங்க முடியாமல் சவுல் அவரை கொலை செய்ய தேடுகின்றார்கள். என்றைக்குமே நாம கடவுளுடைய சொல்லுக்கு, இறைவார்த்தைக்கு நாம ஏற்ற வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான ஆசிரிய வருணையை பெற்றுக்கொள்வோம். முதல் பெற்றோர்கள் செய்த பாவமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை, அந்த அழகையினுடைய இது நோக்கமே பொறாமைதான். நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த அழகே அந்த முதல் பெற்றோர்களை சோதனைக்கு உள்ளாக்கியது. அன்பார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கியவர்களாக, என்னால் பிறருக்கு எதை கொடுக்க முடியும், என்னுடைய நேரத்தை, என்னுடைய அறிவை, எதை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்தவர்களால் யார் மீதும் பொறாமைப்படாமல் ஆண்டவருக்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.